ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். சங்கீதம் 127வது சங்கீதம் மிகவும் ஒரு அற்புதமான சங்கீதம். மனிதனுடைய வாழ்க்கையை குறித்தும், வீட்டை குறித்தும், குடும்பத்தை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான சங்கீதம். இப்படியாக இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் வீட்டை கட்டுகிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தர் வாழ்க்கையை கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். எப்படி கட்டுகிறார்? யாரை கொண்டு கட்டுகிறார்? இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பயனுள்ள காரியமாக அது மாற ஆரம்பிக்கிறது. ஞானத்தை குறித்து பார்க்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி வேதம் சொல்லுகிறது. ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், அதோடு நாம் தேவனை அணுகும் போது ஞானத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஞானம் எங்கே இருந்து வருகிறது? யோபு புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்திலே 12வது வசனம் அற்புதமான காரியங்களை நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விடுது பாருங்க. அதிகாரத்தை முழுவதுமாக வாசியுங்கள். யோபு 28:12. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? ஞானத்தை நம்ம எங்க போய் கண்டெடுக்கலாம்? புத்தியை நாம் எவ்விதமாக பெற்றுக்கொள்ளலாம்? அதனுடைய விலை என்ன? ஞானத்தின் விலை என்ன? ஞானத்தின் விலை மனுஷன் யாருக்குமே தெரியாது என்று பார்க்கிறோம். அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நெருக்கவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பட்ட கோமேதகமும் இந்திரநீல கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசுமுன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் படிகத்தையும் அதோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? ஒரு அற்புதமான காரியம். உலகத்துல பாருங்க, கோல்டு, சில்வர் இதெல்லாம் விலை மதிக்க முடியாது என்று கருதலாம். ஆனால் ஞானத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஞானத்தை இதற்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபைனலா ஆண்டவரே சொல்றாரு, இந்த ஞானம் எங்கிருந்து மனுஷனுக்கு கிடைக்குது என்று சொல்றாரு. மனுஷனுக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை அவர் சொல்லி தருகிறார். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆண்டவரே பேசுறாருங்க. இங்கே ஆண்டவருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் ஒரு ரெவரன்ஷியல் ஃபியரோட தேவனை நாம் விசுவாசித்து அணுகும் போது ஞானத்தை தேவன் தருகிறார். பொல்லாப்பை விட்டு விலகும் போது புத்தி ஒரு மனிதனுக்கு வருகிறது. ஒருவேளை ஞானத்துல ஒரு சிலர் குறைவா இருந்தாங்கன்னா கடவுளே சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதமா இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை தேவன் தருகிறார். ஆகவே வாழ்க்கையை கட்டியெழுப்புகிற தேவன், வீட்டை கட்டியெழுப்புகிற தேவன், குடும்பத்தை கட்டியெழுப்புகிற தேவன் அவர் காக்கிறவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கட்டி எழுப்புகிறது மாத்திரமல்ல, அவர் காக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக வைக்கும் போது, தேவனை நம்முடைய வாழ்க்கையின் முதலாவதாக வைக்கும் போது, ஆதாரமாக வைக்கும் போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நமக்கு ஒத்தாசை வருகிறது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு இன்றென்றைக்கும் காப்பார். காப்பாற்றுவதிலே, நம்மை காக்கிறதிலே அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீதி நியாயத்தோடு நாம் வாழும்போது இரவிலே அந்த தூக்கம் ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், சமானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே நீ சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்கிறான். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பிள்ளைகளை குறித்து பார்க்கிறோம். கடவுள் குழந்தைகளை தர்றாரு. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். மனிதன் தேவனை ஊற்றும் ஆதாரமாக வைத்து, அவரை முன்பாக வைத்து, அவரை நோக்கி பார்த்து வாழும்போது அந்த மனிதனுக்கு அருமையான குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தி தருகிறார். அருமையான மனைவியை தருகிறார். மனைவியின் மூலமாய் அருமையான பிள்ளைகளையும் தருகிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த பிள்ளைகளை அப்பா அம்மா சேர்ந்து காட்லியா
பிரார்த்த பண்ணும்போது அந்த பிள்ளை தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளையாக ஆசீர்வாதமாக இருக்க ஆரம்பிக்கிறது. வாழ வயதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இவைகளை குறித்து தேவன் நல்ல நோக்கத்தையும் நல்ல திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி, அவருடைய வாஞ்சை நிறைவேற்றும்படி வாலிப பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவைகளால் தன் அம்பாரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுகவாசலில் சத்துருக்களுடைய பேசுவார்கள். ஒரு ஓவர் கமிங் நேச்சரோடு வாலிப பிள்ளைகள் இந்த பூமியிலே வளர ஆரம்பிக்கிறார்கள், வாழுகிறார்கள். எந்த சேலஞ்சையும் அவங்களால சந்திக்க முடியும். அவர்களுக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டை தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை தேவாதி தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இதுக்கு நம்ம ஒண்ணுதான் செய்யலாம். தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார துதித்து ஆராதிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லலாம். தேவனோடு இணைந்து நாம் வாழும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வலிக்க ஆரம்பிக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனும் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவடைய ஜெபிக்கிறோம். பிதாவே ஒவ்வொரு வாழ்க்கையையும் நீ கட்டி எழுப்புவீராக, வீட்டை கட்டி எழுப்புவீராக. வாக்கு தத்துவத்தை நீ உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.